Dear 10th students, இன்னைக்கு நம்ம சாப்டர் 3ல அல்ஜிப்ரா அதில் எக்ஸாம்பிள் 3.24 இது ஒரு 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் சம்ஸு. எக்ஸாம்பிள் சம்ஸ் 3 சம்ஸ் இருக்குது, எக்ஸசைஸில் ஒரு 4 சம்ஸ் இருக்கும். 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், நடத்துகிறேன். The determine the quadratic equations whose sum and product of roots are. இப்போ நமக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னாக்கா நமக்கு எப்பயுமே ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்ட்டு 2 ரூட்ஸ் இருக்கும். ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு 2 ரூட்ஸ் இருக்கும். அதை வந்து சம் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. சம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்யூஷனில் பாருங்க, சம் ஆஃப் ரூட்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அதோட வேல்யூ வந்து 14. இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே வந்து ஒரு குவாட்ராடிக் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குவாட்ராடிக் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம எஸ்ஓஆர் பிஓஆர் அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லைன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் குவாட்ராடிக்கோட ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கா? பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா என்ன? 14 ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் determine the quadratic format. அவ்வளோதான். இதுதான் 2 மார்க். கிவன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹூஸ் சம் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. 9ங்கிறது வந்து சம் ஆஃப் ரூட்ஸு, 14 அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு. அதை வச்சு நமக்கு வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஒரு 2 மார்க். அடுத்த நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின். ஓகேவா? இது சொல்யூஷனில் 1. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? -7/2, 5/2. -7/2, 5/2. செகண்ட் கொஷின் -7/2, 5/2. இப்போ ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு. இதுலேயும் நமக்கு கிவன் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து சம் ஆஃப் ரூட்ஸ், செகண்ட் வேல்யூ வந்து என்ன? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஓகேங்களா? அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா என்ன? அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -7/2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 5/2. ஓகேவா? இப்போ நமக்கு இதிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க? த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஜஸ்ட் 2 மார்க் தான், ஈஸி தான். த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்ன? எக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாம், SOR அப்படின்ட்டு எழுதலாம். ஓகேங்களா? ப்ளஸ் அடுத்தது என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. சரி, இப்போ பாருங்க, சம் ஆஃப் ரூட்ஸ் தான் நமக்கு தெரியும்ல, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/2 இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, 5/2 ஈக்குவல் டு 0. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, மல்டிபிள் பை 2, போத் சைடு என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பை 2, மல்டிபிள் பை 2. அப்போ பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன, 2x ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 7/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 5/2 என்ன ஈக்குவல் டு 0 இன்ட்டு 2 என்ன, 0. ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு இந்த 2 கேன்சல் ஆகிடுமா, இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ரிமைன் என்ன இருக்குது, 2x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, ப்ளஸ் 7x ப்ளஸ் 1 இன்ட்டு 5 என்ன, ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து நமக்கு செகண்ட் கொஷினோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து தேர்டு கொஷின் போலாமா? தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 3/5 மைனஸ் 1/2. ஓகேவா? மைனஸ் 3/5 மைனஸ் 3/5 மைனஸ் 1/2. சொல்லுங்க பார்க்கலாம், சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன, சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 3/5. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன சொல்லுவோம், ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 1/2. இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் தெரியுமில்ல, த quadratic equation, த required quadratic equation. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 3/5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த லாஸ்ட் சம்மில் டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்துச்சு, இங்கேயும் 2 இருந்தது, இங்கேயும் 2 இருந்தது. ஆனால் இங்கே பாருங்கள் 5 2 இருக்குது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, 5 2 சார் என்ன, 10, 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும், மல்டிபிள் பை 10, மல்டிபிள் பை 10. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், அப்போ 10x ஸ்கொயர் மைனஸ் 10 இன்ட்டு மைனஸ் 3/5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இந்த ஒரு 5 1 5 இஸ் 5, இதில் எத்தனை டைம் இருக்குது, 2 டைம். ஓகேங்களா? இதில் 1 2 இஸ் 2, இதில் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 5 2s are 10. ஓகேவா? அப்போ நமக்கு 10x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 3s are 6x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 5 இஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதில் 2 மார்க்கில் கேட்பாங்க, ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஓகேவா? இந்த 3 சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, தேங்க்யூ.